குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என போன வாரம் கமிஷனர் அலுவலகத்தில் நான் புகார் கொடுத்துருந்தேன். இந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிய வேண்டும் என்று சூமோட்டோவாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வழக்கு பதியப்படவில்லை. வழக்கு பதியப்படவில்லை என்று சொன்னால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவர் பேசின பேச்சு ஆபாசத்தின் உச்சம். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரிலாம் ஆபாசமாக பேசி தான் நாங்கள் திராவிடத்துக்கு ஆள் சேர்த்தோங்கிறார். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான அசிங்கமான ஆபாசமான பட்டிமன்றத்தெல்லாம் இவர் ப்ரொஃபஸராக இருக்கும்போது போய் பேசுவாராம். அப்போ பசங்களுக்கு எப்படி பாடம் எடுத்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் பேசி அப்படி தான் நாங்கள் திராவிடத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இது அப்படிங்கிறார். இன்றைக்கு ஊடகங்களெல்லாம் அவர் பேசின செய்தியை வெளியிடுறீங்க. சொல்ல முடியல அவர் பேசின வார்த்தையை உங்களால். தடுமாறுறீங்க. ஐயோ இவ்வளோ கேவலமாக இவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காரு, இது எப்படி நம்ம அச்சில் ஏற்றுறது, எப்படி ஒரு வீடியோவில் போடுறதுன்னு தடுமாறுறீங்க. ஆனால் இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிடர் கழகம் வளர்ந்திருக்கிறது. இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது அவர் மேலே வழக்கு பதியப்படணும்னு சொல்லி. இதற்கு மேலும் அவர் அமைச்சராக தொடர்ந்தார் என்று சொன்னார். இவ்வளவு ஆபாசமாக வளர்ந்த ஒரு கட்சிக்கு திமுகவிற்கே கட்சி பொறுப்பிற்கே லாக்கி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆபாசத்தில் வளர்ந்த உங்கள் கட்சிக்கே அவர் லாக்கி இல்லைன்னா அப்போ எங்களுக்கு மட்டும் அவர் ஏன் அமைச்சராக இருக்கணும்? நாங்கள் என்ன மக்கள் அவ்வளோ சாதாரணமாக போயிட்டோமா உங்களுக்கு? ஆகையால் உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அவர் அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதுதான் மக்களுக்கு திராவிட மாடல் செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும்.